வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்யகர்பாய தீமஹி தன்னோ பிரம்மா பிரச்சோதயாத். ஆமா, இப்ப நம்ம இங்க எதுக்கு வந்தோம்? விளையாட தானே. விஜய் என்னடானா கப்பலுக்கு வந்த மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கான். பவனு எந்நேரமும் படிப்புதான். ஓடா அப்பாடி. அவினாஷ் தான் நம்ம கட்சி விளையாட வந்திருக்கான். வாங்கடா விளையாடலாம். வரடா, எனக்கு மனசு சரியில்லை. ஏன்டா புலம்புற? உனக்கு என்னடா ஆச்சு? எல்லாம் இந்த தமிழ் விடைத்தாடலடா. அதுக்குதான் என்ன மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றது. என்ன தமிழ்ல கோவிந்தாவா? காமி காமி. என்னது 100க்கு 100? அது தமிழ்லையா? அப்புறம் ஏன்டா உன் கண்ணுல காவிரி ஓடுது? நீ சாதனையாளன்டா. உங்களுடைய பாராட்டுக்கு உரியவன் நான் இல்லடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, திருத்தல் பிழை, அதனாலதான் 100. கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா? விநாயகன் 15ல 50 பெருங்காப்பியங்கள், இதிகாசங்கள், 8 தொகை, 10 பாட்டு, இது எல்லாத்தையும் பட்டியலிட சொன்னாங்க. எது 8 தொகையா? மட்டப்பந்து, கூடப்பந்து, கால் பந்து இதெல்லாம் பத்தி கேட்டா எனக்கு தெரியும். ஆனா 8 தொகை, அதுக்கு நான் என்ன எழுதுன்னு தெரியுமா? 8 8 மனித வாழ்வை புரிஞ்சுக்க, அது 8வது முடிவில் நீ யோசிச்சுக்க. செல்லம், உனக்கு இருக்குடி நாளைக்கு தமிழ் வாத்தியார்கிட்ட. விஜேஷ், நீ சொல்லுடா. எல்லாத்தையும் சரியா எழுதிடா. ஆனா 8 தொகையில நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, 18 10 இந்த 7ஐயும் எழுதிட்டு பரிபாடல் எழுதுறடா. மறந்துட்டேன். ஒன்னதடா எழுதல. அது மட்டும் இல்லடா, 10 பாட்டுல திரு முருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லை பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, அப்புறம் வாழைக்கணின்னு எழுதிட்டேன்டா. என்னது வாழைப்பழமா? அட ஞானப்பழமே, கிண்டல் பண்ணாதீங்கடா. ஏன்டா அப்படி இருந்தேன்? தேர்வு முடிஞ்சதும் ரொம்ப பசியா, அதனால வாழைப்பழம் சாப்பிடலான்னு இருந்தேன். அதான் வாழைப்பழம்னு எழுதிட்டேன். தமிழ் வாத்தியாரும் கவனிக்காம முழு மதிப்பெண் தந்துட்டாரு. ஆசிரியர் தவறுதலா போட்ட மதிப்பெண்ணுக்கு நீ ஏன்டா கவலைப்படுற? அனுபவி ராஜா அனுபவி. காற்றுள்ள போத தூற்றிக்கணும்பா. ஒரு தப்பான விஷயம் எப்படிடா ஒரு சரியான வாய்ப்பாகும்? ஏன் ஆகாது? இதோ கிரீஷ பாரு, ஒரு முறுக்கு காசு வாங்கிட்டு கடைக்காரர் 2 முறுக்கு கொடுத்தாரு. இவன் திருப்பியா கொடுத்துட்டான்? சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஒருவேளை நாளைக்கு தமிழ் வாத்தியார் கண்டுபிடிச்சிட்டா வாழைப்பழம்னு எழுதுறதுக்கெல்லாம் யாரும் காவலர்கிட்ட புடிச்சு கொடுக்க மாட்டாங்கடா. ஆனா உனக்கு உண்மை தெரியும்ல. இப்ப நீ என்ன செய்ய போற? உண்மைய சொன்னா எனக்கு மனசு சரியில்லடா. இந்த 100 மதிப்பெண்ணை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் வரல, குற்ற உணர்ச்சி தான் வருது. ஏமாத்துற மாதிரி இருக்குடா. இந்த பொய்யான 100 மதிப்பெண் எனக்கு தேவையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. நாளைக்கு முதல் வேலையா ஆசிரியர் பார்த்து நேற்றுக்கு நடந்த எல்லா உண்மையும் நான் சொல்ல தாண்டா போறேன். பொய்யான 100 மதிப்பெண்ணை விட நேர்மையா வாங்க போற 90 தாண்டா எனக்கு வேணும். விஜய், நீங்க நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. நானும் நான் வாங்கின முறுக்கு காசு கொடுத்துடலான்னு நினைப்பேன். தமிழ் வாத்தியார் வர்றாரா? வணக்கம். என்ன பசங்களா, உடற்பயிற்சி செஞ்சுட்டீங்களா? விஜேஷ் மிகச்சிறப்பு, தமிழ்ல 100க்கு 100 மதிப்பெண் வாங்கியிருக்கான். பாராட்டுகள். ஐயா, நல்ல வேலை உங்களை நான் இங்கேயே பார்த்துட்டேன். விநாயகன் 15ல நான் பதில முழுமையாகவும் எழுதல, சரியாகவும் எழுதல. கூத்தராற்று படைக்கு பதிலா வாழைக்கணி எழுதிட்டேன் ஐயா. அதனால 100க்கு 100 வராது இல்லையா? சரியா சொல்லியிருக்க. உன்னுடைய மதிப்பெண்ணை திருத்திட்டேன். இப்போ உன்னுடைய மதிப்பெண் 100க்கு 90. நன்றிங்க ஐயா. விஜேஷ், உனக்கு தவறுதலா வந்த மதிப்பெண்ணை நீயே குறைக்கணும்னு தைரியமா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னுடைய தமிழ் ஆசிரியர்னு நான் பெருமைப்படுறேன். இது மிகப்பெரிய நேர்மை. உன்னுடைய நன்னடத்தைக்காக உனக்கு 5 மதிப்பெண் ஊக்க மதிப்பெண்ணா தரேன். இப்போ உன்னுடைய மதிப்பெண் 100க்கு 95. நன்றிங்க ஐயா.
இப்போதான் என் மனசு அமைதியா இருக்கு. சரி, நேர்மைக்கான உறுதிமொழிய எல்லாரும் எடுப்போமா? எடுப்போமே. சொல்லுங்க. வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் நேர்மையையும் சட்டத்தின் ஆட்சியையும் பின்பற்றுவேன் என உறுதி கூறுகிறேன். வாழ்க பாரதம்.